السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العليم. அல்லாஹ்வின் மாபெரும் அருளினால் ரமலான் மாதத்தினுடைய 3வது பகுதியிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2 பகுதிகள் நல்லபடியாக கழிந்தது, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு தெரியும், 3வது பகுதி நரகத்திலிருந்து விடுதலைக்கான அந்த 10க்குரிய நாட்கள். அல்லாஹ் ஜுல்லஷானு தஆலா நம்மை அனைவரையும் பாவம் மன்னிப்பானாக, ரஹ்மத்துக்குரியவர்களாக ஆக்குவானாக, நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இந்த கடைசி 10 நாட்களிலே அதிகமாக நாம் ஓத வேண்டிய துஆவாக, திக்ராக அல்லாஹும்ம அஅதிக்னி மினன்னார் அல்லது அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக, சுவனத்தில் நுழைய செய்வாயாக. இந்த துஆவை அதிகமாக கேட்கணும். அரபியில் தெரிஞ்சவங்க அரபியில் கேட்கலாம், அரபியில் தெரியாதவங்க தமிழில் கேட்டாலும் பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில். ஆனால் அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, இந்த கடைசி 10 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்களை போன்று நாம் இந்த கடைசி 10 நாட்களை கழிக்க முடியாது. அப்படி கழிந்தால் அந்த ரமலான் நம்மை ஏமாற்றி விட்டது அல்லது நாம் ரமலானை ஏமாற்றி விட்டோம் என்று பொருள். முதல் 10 நாட்களை விட 2வது 10 நாட்கள் நம்முடைய அமல்கள் அதிகமாக வேண்டும். 2ஆம் 10 நாட்களை விட கடைசி 10 நாட்கள் இன்னும் அதிகமாக வேண்டும். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். முதல்ல நம்ம கவனிச்சிருப்போம், பள்ளி பூரா சஃப்பு வெளியே பின்னிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சஃப்பு குறைஞ்சிச்சு. இன்னைக்கெல்லாம் சஃப்போடைய நிலைமை பார்த்தீங்களா? இப்போ கடைசி 10 நாட்களிலே அதிகமாக நிற்க வேண்டிய சஃப்பு கடைசி 10 நாட்களிலே தேய்மானமாகி விட்டது. அன்பானவர்களே, கடைசி 10 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி 10 நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இபாதத்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், மாணவர்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸு கஷ்டப்பட்டு படிப்பாங்க. விடிய தூங்காமல் படித்து கரெக்டாக எக்ஸாமில் போயிட்டு தூங்கிடுவாங்க. அல்லது வியாபாரிகளுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நல்லா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 10 நாள் 15 நாள் சரக்கெல்லாம் எடுத்து போட்டு என்னைக்கு பண்டிகையுடைய நாட்களில் வியாபாரம் நல்லா ஆகுமோ அன்னைக்கு போய் தூங்கிடுறது. அப்போ இத்தனை நாட்கள் சரக்கை எடுத்து போட்டதும் பயனில்லை, இரவு முழுவதும் விழித்து படித்ததும் அந்த மாணவருக்கு பயனில்லை என்பது போல்தான் 20 நாட்கள் கஷ்டப்பட்டு நாம் அமல்களை செய்கிறோம். கடைசியாக நமக்கு அந்த ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அதிகமான நேரங்கள் எதில் கழியுதுன்னா, துணிக்கடையில் கழியுது, வியாபாரத்தில் கழியுது, மற்ற வேலைகளில் கழியுது. ஆனால் அதிகமாக இந்த நேரத்தில் தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். துணிக்கடைக்கு போகவே கூடாதுன்னு சொல்லலை, துணியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த நேரத்தை குறைச்சிக்கணும், அல்லது அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதை முன்னாடியே செஞ்சு வெடிச்சிடணும். கடைசி 10 நாட்களை அதிகமாக நாம் இபாதத்துக்குரிய நாட்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடியது. அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை மார்க்கத்திலே ஒரு கேள்வி இருக்குது. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்தது, அதே மாதிரி துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும் சிறந்தது. இப்போ துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததா அல்லது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா என்ற ஒரு சின்ன விவாதம் உலமாக்களுக்குள்ளே அந்த விவாதம் வரும் பொழுது கடைசியாக இப்படி ஹதீஸ்கள் மூலமாக முடிவு செய்வார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய இரவு சிறப்புக்குரியது, அல்லது சந்தேகம் இல்லை. துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுடைய பகல் சிறப்பு, அதிலே சந்தேகம் இல்லை. எனவே கடைசி 10 நாட்களுடைய இரவை பொக்கிஷமாக நாம் கருத வேண்டும். பகல் நேரத்திலே நாம் உறங்கிக் கொண்டு இரவு நேரத்தில் விழிக்க வேண்டும். இதுதான் ரமலான் கடைசி 10 நாட்களுடைய வேலை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ஆகிவிட்டால் யஜ்தஹிது ஃபி ரமலான மாலா யஜ்தஹிது ஃபி கைரிஹி, மற்ற நாட்களை விட கடைசி 10 நாட்களிலே அதிகமாக இபாதத் செய்வார்கள், அதற்கான முயற்சியை செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார். ஏன் இந்த கடைசி 10 நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணமே லைலத்துல் கத்ரை அடையணும். லைலத்துல் கத்ரை அடைந்தால், லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் இபாதத் செய்தால் நம்முடைய பாவங்கள் முழுக்க கழுவப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ஒருவர் லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த கடைசி 10 நாட்களிலே லைலத்துல் கத்ர் இருக்கு. கடைசி 10 நாட்களும் நாம் இபாதத் செய்தால் அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுவிடலாம். என்னதான் நம்ம 27 அன்னைக்கு அதிகமாக இபாதத் செஞ்சாலும் கடைசி 10 நாட்களில் தேடுங்கன்றது ஹதீஸ். அப்போ கடைசி 10 நாட்களை நாம் லைலத்துல் கத்ரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், நாயகமே லைலத்துல் கத்ர் என்னைக்குன்னு நீங்கள் தெரியலன்றீங்க, அப்போ லைலத்துல் கத்ர் வந்தால் நாங்கள் என்ன செய்யறது, அன்னைக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷலாக இபாதத் செய்கிறது? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துவா கடைசி 10 நாள் அதிகமாக இந்த துவாவும் முன்னாடி சொன்ன அந்த துவாவும், அல்லாஹும்ம இன்னக அஃபுன், யா அல்லாஹ் நீயே மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்ன மன்னிச்சிடு. அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீயே மன்னிக்க கூடியவன், என்னை மன்னித்து விடு என்ற துவாவை ஒவ்வொரு லைலத்துல் கத்ருடைய நேரத்திலும் நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த கடைசி 10 நாட்களிலே இந்த துவாவும் சரி, அல்லாஹும்ம அத்திக்னி மினன்னாரும் சரி அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அன்பானவர்களே, 20 நாட்கள் கழிந்து விட்டது. எப்படி கழிந்தது என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த 20 நாட்களிலே நம்முடைய அமல்களிலே சற்று சுணக்கம் இருந்திருந்தால், அல்லது குர்ஆன் ஓதுவதற்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டிருந்தால், தராஹி தொழுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தால், மற்ற இபாதத் செய்வதற்கும் கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தால், இன்னும் 10 நாள் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அந்த 10 நாட்களை நாம் பயன்படுத்தலாம். மற்ற நாட்களை விட 20 நாட்களை விட, அப்போ 20 நாளில் நான் ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதுனேன்னா இந்த கடைசி 10 நாளில் 1 2 ஆக்கணும், அல்லது 1.5 ஆக்கணும், 3 ஆக்கணும், மாற்றணும். இத்தனை நாள் ஒரு 50 ரூபா சதக்கா செஞ்சோமா, அந்த 50 100 ஆக்கணும். சதக்காவை அதிகப்படுத்த வேண்டும், இபாதத்தை அதிகப்படுத்த வேண்டும், ருக்கூவையும் சுஜூதியும் அதிகப்படுத்த வேண்டும், துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்த 20 நாட்களை விட மீதமுள்ள 10 நாட்களை நாம் அதிகமான இபாதத்துகளில் கழிக்க வேண்டும். இதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னா, கடைசி 10 நாட்கள் வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை போன்று சதக்கா செய்வார்கள். எப்படி காற்று வீசுதோ அந்த மாதிரி கையில் வர்றது எல்லாத்தையும் சதக்கா செய்வாங்களாம். அந்த அளவுக்கு கடைசி 10 மகிமைகளை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டத்திற்குரிய கை சேதமான ஒரு விஷயம், நம்முடைய மஹல்லால யாருமே ஏத்திகாஃப் இல்லை. ஜும்மாலேயே அது சம்மந்தமாக நம்ம பேசணும். ஏத்திகாஃபை பொறுத்து நம்ம பேசும் பொழுது ஒரு மஹல்லால குறைந்தது ஒருவராது இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த மஹல்லாவே குற்றவாளி என்று நாம் சொன்னோம். ஆனாலும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய மஹல்லாவை பாதுகாப்பானாக, நம்முடைய மஹல்லாவை மன்னிப்பானாக. அன்பானவர்களே, இஅ்திகாஃப் மிகப்பெரிய இபாதத். இஅ்திகாஃபில் இருக்கக்கூடியவர்கள் நாம் சொன்னதை போன்று அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அவர்கள் பெற்று விடுவார்கள். கடைசி 10 நாளும் அவங்க பள்ளியில் இருக்கிறாங்கன்ற பொழுது அவங்க இபாதத் செஞ்சாங்கன்னா அந்த கடைசி 10 நாளில் ஏதோ ஒரு நாள் லைலத்துல் கத்ர் அதை பெற்று விடுவார்கள். அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பாக்கியம் அந்த லைலத்துல் கத்ரை பெற்றது தான். அவ்வளவு பெரிய மகிமை அந்த லைலத்துல் கத்ரில் இருக்கிறது, இஅ்திகாஃபில் இருக்கிறது. எனவே இஅ்திகாஃபை குறித்து சில செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயம். இஅ்திகாஃப் 3 வகை ஜும்மாவிலே நான் சொன்னேன். ஒன்று ஃபர்லான ஏத்திகாஃப், யாராவது நேர்ச்சி செஞ்சுருக்கிறாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஏத்திகாஃப் இருக்கிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நேர்ச்சி செஞ்சுருக்கிறாங்கன்னா அது இருக்கிறது ஃபர்லு.
ரெண்டாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த இஅ்திகாஃப், இது சுன்னத்தை முஅக்கதா. சுன்னத்தை முஅக்கதா ப்ளஸ் ஃபர்லி கிஃபாயா. ஃபர்லி கிஃபாயானா என்ன? மஹல்லால ஒருத்தராவது இருக்கணும். ஒருத்தரும் இல்லை என்றால் மஹல்லாவை குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள். இது ரெண்டாவது. மூணாவது இருக்குது நஃபீலுன்னு சொல்லி. நஃபீலுன்னு சொன்னால் அவரவர் வசதிக்கேற்ப வந்து செய்வார்கள். கடைசி 3 நாள் வருவாங்க சிலர், அல்லது ஒரு 2 நாள் 5 நாள் ஒரே ஒரு நாள் வருவாங்க, அல்லது இரவு நேரத்தில் மட்டும் வருவாங்க. காலை நேரத்தில் வியாபாரத்துக்கு போயிட்டு இரவு நேரத்தில் பள்ளிவாசலில் வந்து தங்கி இபாதத் செய்வாங்க. இதெல்லாம் நஃபீலில் சேரும். ஆனால் ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், இப்பொழுதும் தப்பவில்லை, மகரிபிலே வந்திருக்க வேண்டும். ஆனால் யாராவது கொஞ்சம் முயற்சி செஞ்சு இஅ்திகாஃப் இருப்பதற்கான சூழ்நிலையை அமைத்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் என்னிடத்திலே மஷூரா செய்யுங்கள். அதற்கான ஆலோசனையை உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருந்துதான் அல்லாஹ்வை அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் கிடைக்கக்கூடிய, அர்ஷினுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த 7 பிரிவுகளில் 2 பிரிவு இஅ்திகாஃபில் இருந்தால் கிடைச்சிடும். ஒன்று, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுதல், இது இஅ்திகாஃபில் கிடைச்சிடும். ரெண்டாவது, யாருடைய உள்ளம் பள்ளியினுடன் தொடர்பு இருக்கிறதோ, மஸ்ஜிதுடன் தொடர்புடையதாக இருக்கிறதோ, அவர்கள் அர்ஷினுடைய நிழலை பெறக்கூடியவர்கள். இது ரெண்டுமே யாருக்கு கிடைக்குதுன்னா இஅ்திகாஃபில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. எனவே தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இஅ்திகாஃபில் இருக்க வேண்டும் என்று. சரி, ஒருவேளை நான் ஒரு 3 நாளைக்கு வரேன், 4 நாளைக்கு வரேன் அப்படின்ற பொழுது இஅ்திகாஃபுடைய சில ஒழுக்கங்களை சொல்கிறேன். இதெல்லாம் இஅ்திகாஃபுக்கு ஒரு 10 பேர் வராங்கன்னா அவங்கள வச்சு பேச வேண்டியது. யாருமே இல்லாத பொழுது அவங்க வச்சு நான் பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. இஅ்திகாஃபில் இருக்கும் பொழுது கில்லத்துல் கலாம், கில்லத்துல் துஆம், கில்லத்துல் நியாம் சொல்லக்கூடிய கொஞ்சம் தூக்கத்தையும் குறைச்சிக்கணும், சாப்பாடையும் குறைச்சிக்கணும். அதெல்லாம் தாண்டி முக்கியமாக பேச்சை குறைச்சிக்கணும். இஅ்திகாஃப் என்றால் பள்ளிவாசலில் தங்குறதுக்கு பேர் இஅ்திகாஃப் இல்லை. இஅ்திகாஃப்னா என்னன்னா, ஹாலிக்கை அடைய வேண்டும். படைப்பை விட்டு படைப்பாளனை அடைவதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். எனவே வெறும் பள்ளிவாசலில் தங்கிக்கிட்டு வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் நோண்டுவதற்கு பேர் இஅ்திகாஃப் அல்ல. பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய தொடர்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். அதே விஷயத்தில் இன்னொன்று சொல்கிறேன், அது நம்ம மஹல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வேறு ஏதாவது மஹல்லாவில் இருப்போம், அந்த சூழ்நிலையும் சரி, இஅ்திகாஃப் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான சில உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் என்னென்னா, அவங்க தூங்குவாங்க, சில நேரத்தில் அவங்க இபாதத் செய்வாங்க, அவர்களை நாம் கண்டுகொள்ளவே கூடாது. இப்போ நம்முடைய பள்ளியிலையும் இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் தொழுகை இருக்குது. தினந்தோறும் 2 மணிக்கு கியாமுல் லைல் தொழுகை இருக்கிறது. ஹாஃபில் மற்றும் நான் தொலை வைக்கக்கூடியிருக்கிறேன். அப்போது ஒருவேளை இது இஅ்திகாஃபில் இருக்கக்கூடியவங்க தொழுலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கியாமுல் லைல் வந்து சுன்னத்து, நஃபில், அந்த கேட்டகரி, ஃபர்ல் இல்லை. அவங்க அந்த நேரத்தில் தூங்கலாம், இபாதத்தும் செய்யலாம், அல்லது வேறு ஏதாவது இபாதத்தும் செய்யலாம், அவங்களுடைய இஷ்டம். சிலர் இப்படி சொல்லக்கூடியது உண்டு, என்னென்னா இஅ்திகாஃபில் இருக்கிறாரு, தொழுகைக்கு வராமல் என்ன பண்ணுறார், அது அவருடைய விருப்பம். இஅ்திகாஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூங்குவதற்கான வாய்ப்புகளும் சொல்லணும். ஏன்னா இப்போ ரமலான் நேரத்தில் எப்போவுமே பள்ளிவாசலில் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, லைட்டு எப்போவுமே ஆனில் இருக்கும். அப்படின்ற பொழுது இது நான் இந்த பள்ளிக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாக நம்ம எங்கே போனாலும் சொல்கிறோம், அவர்களுக்கான தனிப்பட்ட ப்ரைவசியை நாம் கொடுக்க வேண்டும். அவர் அந்த நேரத்தில் தூங்குறாரா, கொஞ்சம் ஓரமாக போயிடும். அந்த நேரத்தில் சத்தமாக குர்ஆன் ஓதுறது, ஏன்னா அவர் எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்க மாட்டார், தூங்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. சில தனியாக இருக்கும் பொழுது அந்தந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இஅ்திகாஃபின் மூலமாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கடைசி 10 நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இபாதத் செய்தார்கள். வருகிறது எந்த அளவுக்குன்னா, ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் தங்களுடைய வேட்டியை வரிந்து கட்டி கொள்வார்கள், வீட்டிலுள்ள பெண்களை எல்லாம் எழுப்புவார்கள். வரிந்து கட்டி கொள்வார்கள்னா, நம்ம தமிழில் ஒரு பழக்கம் சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக செய்ய போகிறாங்கன்னா வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு வராப்பாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் இபாதத் செய்வதற்கு வேட்டியை வரிந்து கட்டி கொள்வார்கள் என்று வருகிறது. நிறைய இபாதத் செய்வாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இரவு தொழுகைக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எழுப்புவாங்க. மற்ற நாட்களில் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து எழுப்புவார்கள், எழுப்பாமல் இருப்பார்கள், அல்லது கடைசி நேரத்தில் எழுப்புவார்கள்.
கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் வீட்டில் உள்ள பெண்மணிகளை எல்லாரையும் எழுப்பி அவர்களை இபாதத் செய்ய சொல்வார்கள். காரணம், அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கடைசி 10 நாட்களுடைய அனைத்து ஹைர்களையும் பரக்கத்துகளையும் பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. லைலத்துல் கதரை பெற்று அதனுடைய மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கப்பட்டவனாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.